அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சுவையான பேல் பூரி சாட் எப்படி செய்கிறதுனாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். அதே சமயம் டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். மசாலா பூரி, பானிபூரி அந்த வரிசையில் பேல் பூரியும் ரொம்பவே சுவையாக இருக்கும். எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இது வரைக்கும் தமிழ் ஃபன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற நியூ அப்டேட்ஸ் டெய்லி உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். நம்ம பேல் பூரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 முக்கியமான பொருட்கள் வந்து தேவைங்க. ஃபஸ்ட்டு வந்து புளி சாஸ் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்தது வந்து க்ரீன் சட்னி. இந்த 2 பொருள் இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம பேல் பூரி வந்து நல்லா பர்ஃபெக்டாக பண்ண முடியும். நம்ம புளி சாஸ் செய்கிறதுக்கு இந்த 3 பொருட்கள் மட்டும்தான் தேவை. புளி, அப்புறமா வெல்லம், அப்புறமா ஒரு 10 போல் பேரிச்சப்பழம். இந்த 3 பொருட்கள் இருந்துச்சுன்னா நம்ம புளி சாஸ் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஒரு 2 எலுமிச்சப்பழம் சைஸில் புளி எடுத்துகிட்டு ஒரு அரை மணி நேரம் போல் நான் ஊற வச்சுருக்கேங்க. அந்த புளியை வந்து ஃபஸ்ட்டு நல்லா நம்ம கரைச்சிக்கலாம். புளியை கரைச்சதுக்கப்புறமா அது கூடவே நம்ம தட்டி வச்சுருக்கிற 1/4 கப் அளவுக்கு வெல்லத்தையும் சேர்த்துக்கலாம். வெல்லத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிக்கலாம். இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சிட்டோம்னா வடிகட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். வெல்லத்துலேயும் கல் தூசிலாம் இருக்கும் இல்லையா, அதுக்காக நம்ம புளி கரைசல் கூட சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ புளி கரைசல் ரெடி ஆயிடுச்சு, இருக்கட்டுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு பேன் வச்சுக்கோங்க. அதில் நம்ம புளியும் வெல்லமும் சேர்த்து வடிகட்டினோம் இல்லையா, அந்த மிக்ஸிங்கை சேர்த்துருங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு 5-6 நிமிஷம் போல் நல்லா கொதித்து வரட்டும். 5-6 நிமிஷம் கொதிக்கும் போது இந்த பேரிச்சம்பழம் வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடும். கொதிச்சதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சுருங்க. இப்போ பேரிச்சம்பழம் நல்லா சாஃப்டாகி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதை வந்து ஃபைனாக ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய புளி சாஸ் ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. புளி சாஸில் பார்த்திங்கன்னா புளிப்பும் இனிப்பும் சம அளவில் இருக்கணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். அடுத்தது நம்ம க்ரீன் சட்னிக்கு என்ன தேவையான பொருட்கள்னு பார்த்துடலாம். 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, அப்புறமா ஒரு கை அளவுக்கு புதினாவும், ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, அப்புறமா பார்த்திங்கன்னா அரை எலுமிச்சப்பழம். இந்த பொருட்கள் இருந்துச்சுன்னா இப்போ நம்ம க்ரீன் சட்னி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். இப்போ மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அப்புறம் அதில் வந்துட்டு பச்சை மிளகா, இஞ்சி சேர்த்துட்டு கூடவே புதினாவையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கோங்க. அப்புறமா இது கூடவே நம்ம எலுமிச்சம்பழத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எலுமிச்சம்பழத்தையும் ஆட் பண்ணி நம்ம சட்னி ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு கலர் சேஞ்ச் ஆகாமல் நல்ல க்ரீன் கலராக அப்படியே இருக்கும். சேர்த்துட்டு கூடவே வந்து உப்பையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளுடைய க்ரீன் சட்னி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ நம்ம பேல் பூரி மிக்சிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துக்கலாங்க. ஒரு பவுலில் வந்துட்டு 1/2 கப் அளவுக்கு பொரி சேர்த்துக்கோங்க. பொரி நல்லா மொறுன்னு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும்போது சேர்த்துக்கோங்க. பதத்து போன பொரி எதுவும் சேர்த்துறாதீங்க. பொரி நல்லா மொறுப்பாக இருந்தால் தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கூடவே இது கூட ஒரு 4-5 போல் பானிபூரி சேர்த்துக்கோங்க. நல்லா இந்த கிறிஸ்பியாக இருக்கும் இல்லையா, அந்த பூரி சேர்த்துக்கோங்க. பூரி இல்லைன்னா அப்படின்னாலும் கூட நீங்கள் பரவாயில்ல, பூரி கண்டிப்பாக சேர்த்து தான் ஆகணும்னு இல்லை. பூரி இல்லாமலும் இந்த சாட் வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ணலாம். பூரி உடச்சி போட்டதுக்கப்புறமா இது கூட குட்டியாக 2 உருளைக்கிழங்கு வந்து வேக வச்சு நான் எடுத்து வச்சுருக்கேங்க. பெரிய சைஸாக இருந்தால் நீங்கள் 1 சேர்த்துக்கோங்க. உருளைக்கிழங்கையும் சேர்த்துட்டு கூடவே 1/4 கப் அளவுக்கு வேக வச்ச பட்டாணி சேர்த்துக்கிறேன். பட்டாணிக்கு பதிலாக நீங்கள் உங்களுக்கு விருப்பமான எந்த பயிர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே ஒரு கேரட்டை நல்லா துருவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சின்னதாக ஒரு தக்காளி அதையும் வந்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/4 கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் சேர்த்துட்டு இப்போ இது கூட வந்து கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறமா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா ஆட் பண்ணணுங்க. இந்த சாட் மசாலா ஆட் பண்ணோம்னால அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சாட் மசாலா ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்க புளி சாஸ்லேருந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது கூடவே நம்ம க்ரீன் சட்னி ஆட் பண்ணிக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு க்ரீன் சட்னி. இந்த சட்னி சாஸில் வந்து உங்கள் விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் கூடவோ குறைச்சோ வந்து சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இது கூட 1/2 கப் அளவுக்கு ஓம பொடி சேர்த்துக்கலாம். ஓம பொடியும் சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதாங்க.
ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதே அளவில் நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் ஏற்கனவே மசாலா பூரி ரெசிபி வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவான கமெண்ட்ஸ் நிறையா கொடுத்துருந்தீங்க. அதே போல் இந்த பேல்பூரி ரெசிபி ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.